வருஷா வருஷம் நீட் எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு பல நியூஸ் வரும். இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டவங்களை அலோவ் பண்ணல, அந்த மாதிரி செப்பல் போட்டவங்களை அலோவ் பண்ணல, அப்படி இப்படின்னு பல நியூஸ் வரும். இது தொடர்ச்சியா எல்லா வருஷமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த வருஷம் இதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஒரு சில செய்திகள் வந்தது. சென்டர் மாறி சென்ற நீட் எழுத வந்த மாணவர், தேர்வு எழுத ஓடோடி சென்ற காட்சி, தானாக வந்து உதவிய நபர். ஆனா அங்கேனா ஐயோ இது சீனியர் செகண்டரி அந்த கேம்பஸ் நீங்க அந்த கேம்பஸ் அதாவது இந்த ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் மினிட்ல தப்பான சென்டருக்கு வந்திருக்காரு. அங்க இருந்த பப்ளிக் யாரோ ஹெல்ப் பண்ணி அவர் கரெக்டான சென்டருக்கு போய் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. பதற்றத்துடன் நீட் தேர்வு மையத்தில் நின்றிருந்த மாணவி, உதவிய பெண் காவலர். அந்த பொண்ணு கொலுசு போட்டுட்டு வந்திருக்காங்க. அங்க உள்ள போலீஸ் சார்ட் அவுட் பண்ணி அந்த பொண்ணு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெல்ப் பண்ணுற விஷயம்லாம் இப்போ தான் நடந்திருக்கான்னு கேட்டால் இல்லை, முன்னாடியே நடந்திருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் ஆதார் கார்டே மறந்து வச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்துலையும் ஒரு போலீஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பசங்கள்லாம் எப்படியாச்சும் கண்டிப்பாக இந்த நீட் எக்ஸாமை எழுதிடணும் அப்படின்னு ஹெல்ப் பண்ண பொதுமக்களாக இருக்கட்டும், காவலர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பொதுவாகவே இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்க மேலே எப்பயுமே நமக்கு ஒரு கருணை இருக்கும். ஐயோ இவங்கெல்லாம் பாவம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நாம். பட் ஆக்சுவலி என்னென்னா, இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம் குறைஞ்சது 50,000லேருந்து 15 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி இதில் பணக்காரங்களும் இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க. பட் இவ்வளோ காசு செலவு பண்ணுறது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டோட வாழ்க்கையே மாற்ற போகிற அந்த ஒரு நாளுக்காக தான், எக்ஸாம் டே. அப்படிப்பட்ட அந்த நாளை ஏன் நம்ம ஒரு சில சின்ன சின்ன முன்னெடுப்புகளோட கொஞ்சம் சரியாக அப்ரோச் பண்ணக்கூடாது? கொலுசு போட்டுட்டு வரக்கூடாது, ஜுவல்ஸ் போட்டுட்டு வரக்கூடாது, என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும், எது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துட்றாங்க. மார்னிங்கில் எக்ஸாம் வச்சா தான் சரியான டைமுக்கு ரீச் பண்ண முடியாமல் போயிருமோன்னு சொல்லி ஆஃப்டர்நூன் எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்படியும் 5 நிமிஷம் தானே லேட் ஆச்சு, 2 நிமிஷம் தானே லேட் ஆச்சுன்னு வந்து கேட் செக்யூரிட்டி கிட்ட ஆர்கியூ பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகிற அந்த ஒரு நாளுக்காக ஒரு 1 hour முன்னாடி வந்தால் தான் என்ன? வந்து எந்த கேட்டில் போகணும், எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணால் நல்லது தானே. இது சம்மந்தமாக ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று படித்தேன். அதில் அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, டாக்டர் ஆகணுங்கிற கனவோட நீட் எக்ஸாம் எழுத வரீங்க, ஆனால் அந்த எக்ஸாமுக்கே ஐடி கார்டு எடுத்துகிட்டு வர மாட்டேன்றீங்க, டைமுக்கு வர மாட்டேன்றீங்க, நீங்கள்லாம் டாக்டர் ஆகி எப்படி டைமுக்கு வர போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. நியாயமான கேள்வி தானே. இது இந்த நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே சொல்கிற விஷயம் இல்லை. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளுமே நம்ம வாழ்க்கையே மாற்ற போகிற முக்கியமான நாளாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஏதோ ஒரு நாள், அது இந்த மாதிரி ஒரு எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்டர்வியூவாக இருக்கலாம், இல்லை ரொம்ப முக்கியமான மீட்டிங்காக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அன்னைக்கு ஒரு சில சின்ன சின்ன முன்னெடுப்புகளோட நாம் போக வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் ஏர்லியராக போகிறதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ நம்ம வாழ்க்கையோட முக்கியமான நாளில் அந்த டாக்குமெண்ட்டை மறந்துட்டேன், இந்த டாக்குமெண்ட்டை மறந்துட்டேன், 5 நிமிஷம் தானே லேட் ஆச்சு, 10 நிமிஷம் தானே லேட் ஆச்சுன்னு கவனக்குறைவோடு நடந்துக்காமல் சரியான முன்னேற்பாடுகளோட சரியான டைமுக்கு போக பழகுவோம்.